بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين فقد قال الله تعالى في القرآن العظيم إنهم كانوا إذا قيل لهم لا إله إلا الله يستكبرون فقد قال رسول الله صلى الله عليه وسلم عليكم بلا إله إلا الله فأكثروا منهما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ் தஆலாவின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று முடித்தாகுமா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த நல்லவர்கள் அனைவரும் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தில் மிக உயர்ந்த வார்த்தை, இறைவனுக்கு மிக பிடித்தமான வார்த்தை, மனிதன் என்றென்றும் ஈடேற்றம் பெறுவதற்கு பயன்படும் வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமா. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் சிறப்புகள் இஸ்லாமிய பார்வையில் ஏராளம். உலகத்தில் மூமினாக முஸ்லிமாக பிறந்த ஆண்கள் பெண்கள் அனைவரும் அதனுடைய சிறப்புகளை தெரிந்து அதை ஓடி வருவது மிக மிக அவசியமான ஒன்று. அல்லாஹ்விடத்திலே மிக நெருக்கத்தை பெற்று தரும் கலிமாவாக அதை பார்க்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் இது சம்பந்தப்பட்ட செய்திகளை இப்படி பதிவு செய்திருக்கிறான். இன்னஹும் கானூ இதா கீல லஹும் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற திருக்கலிமாவை சொல்லுங்கள் என்று அவர்களிடத்திலே எடுத்துரைக்கும் பொழுது இஸ்தக்பிரூன், அவர்கள் ஆணவத்தோடு அதை சொல்ல மறுக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா கலிமாவை மறுக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். அப்படி என்றால் கலிமாவை மறுக்கக்கூடியவராக ஒரு முஸ்லிம் ஆகிவிடக்கூடாது. வாழ்நாளில நிறைய சொல்ல வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்கிறது. மனிதன் வாழ்க்கையிலே சிறியதும் பெரியதுமாக பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை ஏராளமாக பேசுகிறான். எவ்வளவோ நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள், இவனுக்கு பயன்படக்கூடிய அல்லது இவனுக்கு பயன்படாத, இவனுக்கு நன்மையை தரக்கூடிய அல்லது இவனுக்கு பலாயை ஏற்படுத்தக்கூடிய, இப்படி நிறைய விஷயங்களை மனிதன் அல்லாஹ் கொடுத்த அந்த நாவால் எவ்வளவோ பேசினாலும் கூட இந்த அனைத்து பேச்சுக்கும் ஈடாக அல்லது அதை விட ஒரு படி மேல் இந்த கலிமா இருக்கு. இந்த கலிமாவை நிறைய ஓதுவதால் எண்ணிலடங்கா பலன்களை மனிதன் உலகத்திலும் பெற முடியும், மறுமையிலும் பெற முடியும் என்று இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுவது. இந்த கலிமாவை யாரு நிறைய ஓதி வர்றாங்களோ அவங்க அமல் செய்கிறது ரொம்ப ஈஸியாயிடும். சில பேர் சொல்றாங்க இல்லையா, தொழுதுன்னு நினைக்கிறேங்க ஆனா தொழ முடியல, பயங்கர பிஸி, அந்த வேலை இந்த வேலை அப்படி இப்படி அது அப்படி ஆகிடுது. நோன்பு வைக்கணும் தான் நினைக்கிறேன் ஆனா ரம்ஜான் மாசத்துல தான் நிறைய கம்பெனி விஷயமா வெளிநாடுகளுக்கு போற மாதிரி வெளியூர்களுக்கு போற மாதிரி அப்படி இப்படி நிறைய வந்துருது. ஜக்காத்துலயும் இதே போல, ஹஜ்ஜு உம்ராவுலயும் இதே போல நினைக்கிறது தான் ஆனா முடியல. காரணம் என்னன்னு கேட்டா, நம்ம சென்ற வாரம் சொன்னது மாதிரி மேற்படியா இப்லீஸ் செய்ய விடுறது இல்லை. பிறகு செய்யலாம்னு தள்ளி போட்டுறான் இல்லையா. ஆனா அந்த இப்லீஸ கூட ஒரு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியுமான்னு கேட்டா முடியும். எதால? இந்த கலிமா வாழ முடியும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான்.
அலைக்கும் பிலா இலாஹ இல்லல்லாஹ் வல் இஸ்திக்ஃபார். உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை ஓதி வாருங்க. இஸ்திக்ஃபார் அடிக்கடி அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடி வாருங்க. ஃபஅக்ஸிரு மின்ஹுமா. இத ரெண்டையும் நிறைய செஞ்சுக்கிட்டு வாங்க, அதிகப்படியாக செஞ்சுக்கிட்டு வாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, அதாவது இப்லீஸ் இப்படி சொல்லுவானா, அஹ்லகத்துன் நாஸ் பிதுனூபி, மக்களை பாவம் செய்ய வச்சு 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 அவங்கள நான் இல்லாம ஆக்குறேன், அவங்கள கெட்ட மனுஷனா மாத்திடுறேன், அவங்கள நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு ஒரு எல்லாம் பக்காவா ரெடி பண்ணி முடிச்சிடுறேன். அந்த மனிதர்கள் விழிப்புணர்வோடு இருப்பவர்கள் கலிமாவை அதிகமா ஓதுறாங்க, இஸ்திக்பார் அதிகமா செய்யறாங்க. இந்த ரெண்டும் செய்யறதுனால என்ன அவன் அழிச்சிடறான் அப்படின்னு இப்லீஸே சொல்றான். இப்லீஸ அழிக்க முடியுமா? இப்லீஸ நம்ம இடத்துல நெருங்க விடாம பாதுகாக்க முடியுமா? முடியும். ரெண்டு செய்யணும்ங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது இப்லீஸ் உன் பக்கத்துல வராம நிறைய நல்ல அமல்கள் செய்யணும் நீ முடிவு பண்ணேனா, நீ நிறைய கலிமாவை ஓதிட்டு வா. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதிக்கிட்டே வா. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ்னா அந்த கலிமாவை ஓதிக்கிட்டே வா. இது ரெண்டையும் நிறைய ஓடுனா இப்லீஸ நாம அழிச்சிடலாம் அப்படின்னு இப்லீஸே சொல்றதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஒரு இப்லீஸையே நம்மகிட்ட இருந்து வர முடியாம தற்காத்துக்க முடியும்னா இதை விட்ட வேற எதுவுமே இல்லை. தொழுதா முடியுமா? நடக்காது. தொழுவ கட்டினோடனே அவன் வந்துருவான், வந்து எல்லா குழப்பத்தையும் ஏற்படுத்துவான். நோம்பு வச்சிருப்போம், அப்பதான் கண்ணு பார்க்காததை பார்க்க வைப்பான், பேசாததை பேச வைப்பான், செய்யாததை செய்ய வைப்பான். ஜக்காத் விஷயத்துல அப்படித்தான். ஹஜ்ஜு உம்ராவுக்கு போனாலும் அங்கேயும் பல முசீபத்தை செய்ய வைக்கிறான். எதையும் அவன் விட மாட்டான். அவன் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணனா மனித சமூகம் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை ஓதுறது தவிர வேற எதுவும் முகாந்திரம் இல்லை, அவனை பக்கத்துல வரவிடாம இருக்க. அப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய இந்த கலிமாக்களை அதிகப்படியாக ஓதிட்டு வரணும். இந்த கலிமா ஓதுறதுனால பல விஷயங்களுக்கு பரிகாரமாக மனுஷனுக்கு ஆகுதுன்னு சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், புகாரியிலே நபிமொழி பதிவு செய்யப்படும், மன் ஹலஃப ஃபகால ஃபீ ஹல்ஃபிஹி. ஒரு மனுஷன் ஒரு அவசரத்துக்காக ஏதேனும் ஒரு சத்தியம் செய்யறான். சத்தியம் செய்யும் போது வலாத்த உஸ்ஸா, அன்னைக்கு இருந்த கடவுள் மக்கா மக்கள் பழகி போன ஒரு சிலை, கற்சிலை. என்ன? லாத்துன்னு ஒரு சிலை, ஒரு சாமி, உஸ்ஸான்னு ஒரு சிலை, ஒரு சாமி. அந்த மக்கள் எதுக்கெடுத்தாலும் சத்தியம் செய்யும் பொழுது லாத்து உஸ்ஸாவின் மீது சத்தியமாக நான் சொல்றது உண்மை அப்படின்னு பேசுற பழக்கம், அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் ஹலஃப ஃபகால ஃபீ ஹல்ஃபிஹி லாத் உஸ்ஸா. ஒரு மனுஷன் சத்தியம் பொழுது செய்யும் பொழுது லாத்து உஸ்ஸா மேல ஒரு மனுஷன் முஸ்லிம் ஆன பிறகு பழைய பழக்க தோஷத்துல அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா அது பெரும்பாவம் தான். ஆனா அந்த பெரும்பாவத்தை போக்குறதுக்கு வழி இருக்கு. ஃபல்யகுல் லா இலாஹ இல்லல்லாஹ். தெரியாம சத்தியம் பண்ணிட்டோம், அப்படி ஒரு பழக்க தோஷத்துல வந்துருச்சு. அதுக்கு பரிகாரம் என்ன? 5 10 ரக்காயத்தை தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, தர்மம் கொடுக்கிறது, அவ்வளவுலாம் போகாத. வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ்னு கலிமாவை சொல்லிடு, அதுக்கு இது பகரமாயிடும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். நம்ம பழக்கத்துல கூட எங்க அம்மா மேல சத்தியம், என் பொண்டாட்டி மேல சத்தியம், குர்ஆன் மேல சத்தியம், சில பேரு இப்படி எதையாவது ஒரு பிரியத்தை மேல சத்தியம்னு சொல்லி பண்றாங்களே. இப்படி சத்தியம் செய்யறதே முதல்ல பாவம். அல்லாவை தவிர யாரு மீதும் மனிதன் சத்தியம் செய்வதற்கு அனுமதி அல்லாஹ் தரல. ரசூலுல்லாஹ் மேல கூட சத்தியம் பண்ணக்கூடாது. ரசூலுல்லாஹின் மீது சத்தியமாக சொல்லலாமா? கூடாது. குர்ஆனின் மீது கூடாது. அம்மா அத்தா பொண்டாட்டி பிள்ளை அவங்க இவங்க யாரு மேலே சத்தியம் செய்யக்கூடாது. சத்தியம்னு செய்யறதுன்னு அல்லாஹ்ல மட்டும்தான், அதுதான் உண்மையான சத்தியம். அதை தாண்டி இப்படி வார்த்தையை பயன்படுத்தினா சத்தியத்துல பாவமான சத்தியம்னு வந்துடும். அப்ப அந்த பாவமான சத்தியத்தை பழக்க தோஷத்துல ஒருத்தன் செஞ்சுட்டா அதுக்கு உடனே பரிகாரம் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லிருங்க அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறான். நம்ம உள்ளத்துல எல்லாரும் உள்ளத்துலயும் ஈமான் இருக்குங்க, ஈமான் இருக்கு. அந்த ஈமான் இருக்கிறதுனாலதான் நாம பள்ளிவாசலுக்கு வரோம், நோன்பு வைக்கிறோம், தொழுகிறோம், ஹஜ்ஜு உம்ரா, நல்லது கெட்டது எவ்வளவோ விஷயத்த நன்மையான காரியங்களை செய்யறோம். நன்மையான காரியம் செய்யறதுடைய அடையாளமே ஈமான் இருக்கிறதுனாலதான். அந்த ஈமான் கூட
சில நேரங்கள்ல பழுதுபட்டு போகும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. சில நேரங்கள்ல ஈமான் ரொம்ப ஹெவியா மேல ரொம்ப டாப்ல இருக்கும். ரம்ஜான்ல சில நேரங்கள்ல பள்ளி பூரா நிறையிற மாதிரி, பள்ளிவாசல் எல்லா பள்ளிவாசலும் கடுமையா நிறைஞ்சிருக்கும் பார்க்கலாம். காரணம் அன்னைக்கு ஈமான் ரொம்ப உச்சகட்டத்துல முட்டிக்கிட்டு இருக்கும். ரம்ஜானும் போயிடுச்சுன்னா தொழுகையும் போயிடும், ஈமானும் சேர்ந்துக்கிட்டு போயிடும். இது மனுஷனுடைய இயல்பு. அதாவது சில நேரங்கள்ல நம்ம நினைச்சது அல்லாஹ் தந்துட்டான்னு வைங்களேன், ஒரு பார்த்தா மணிக்கணக்க அல்லாவை பிடிச்சு தொழுவாரு டயர்டாகிற வரைக்கும் தொழுவார். கேட்டது கிடைக்கலண்டா, அதை வேணும் ஜும்மா கூட போய்கிட்டு ஆமா அல்லாட்ட எத்தனை நாள் கேட்கிறேன் அதை தரமாட்டான் அப்படின்ட்டு போற ஆள் உண்டு இல்லையா? இது மனுஷ வாழ்க்கையில இயல்பு. மூமீனான மக்கள் முஸ்லிமான மக்கள்கிட்ட ஈமான் மேல ஏறும், சில நேரத்துல கீழே இறங்கும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜத்திது ஈமானக்கும், உங்களுடைய ஈமானை அவ்வப்போது அடிக்கடி புதுப்பித்துக் கொண்டே இருங்கள் அப்படின்னாங்க. ஈமானை அப்பப்ப பழுதாயிடும், நீங்க சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ங்கிறாங்க. நம்ம வண்டியை, சைக்கிளை, காரை எப்படி அடிக்கடி சர்வீஸ் பண்றோமோ, ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம், பிரேக் போயிடுது, டயர் போயிடுது, இதே நம்ம முன்ன பின்ன ஆயிடுது, சர்வீஸ் பண்றோமா இல்லையா, மீண்டும் அதை புதுசாக்க. அது மாதிரி ஈமானும் அப்படிதாங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் ஜத்திது ஈமானக்கும், உங்களுடைய ஈமானை அவ்வப்போது சர்வீஸ் பண்ணி கொள்ளுங்கள், புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்டா, கைஃப நுஜத்திது ஈமானனா, எங்க ஈமான நாங்க எப்படி சர்வீஸ் பண்றது, எப்படி புதுப்பிச்சுக்கிறது, எப்படி பழுது பார்த்துக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ஸீரு மின் கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை நீங்க நிறைய ஓதிக்கிட்டே இருந்தா உங்க ஈமான சர்வீஸ் பண்ண மாதிரி, உங்க ஈமான புதுப்பிச்ச மாதிரி, உங்க ஈமான பழுதுபட்டதை ரிப்பேர் பண்ணி முடிச்ச மாதிரி. அப்ப நீங்க ஈமான் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம அமல்களே அல்லாஹ் ஏத்துக்குவான். ஈமான் இல்லாட்டி அமல் அல்லாட்ட மரியாதை இருக்கா? கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பெரிய கொடை வள்ளலாக வாழ்ந்தாரு, கொடை வள்ளல். அந்த கொடை வள்ளலை பத்தி ஆயிஷா அம்மா கேட்டாங்க, இவர் பெரிய தானம் தர்மம் அது இதெல்லாம் பண்ணியிருக்காரு, இவருக்கு அல்லாட்ட அதாவது பாவ மன்னிப்பு உண்டான்னு சொல்லு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் தான் அல்லாட்ட பாவ மன்னிப்பை தேடலையே, ஈமான் கொள்ளலையே, இவருக்கு எப்படி என்ன மரியாதை அவருடைய தான தர்மத்துக்குன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரில் அப்படி வெளிப்பதிவு செய்யப்பட்டது. அப்ப ஈமான் இருந்தாதான் உங்களுடைய தொழுகை, நோன்பு, தானம், தர்மம், நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அல்லாஹ் மரியாதை கொடுப்பான். ஈமான் இல்லாட்டி மௌத்தாப்பின பிறகு ஒதுங்குன்றுவான். நீ நேரா போற இடம் வேற இடம் நல்லா முடிவு பண்ணிடுவான். அப்ப ஈமான் நம்மகிட்ட இருக்கணும், அந்த ஈமான் பிரகாசமானதாக இருக்கணும், நூறானியத்தை ஒளி பெற்றதாக இருக்கணும், எப்பயுமே பழுதுபடாத அளவு இருக்கணும். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நிறைய கலிமாக்களை ஓதிக்கிட்டே இருக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை அதிகமா ஓதணும். இப்ப பள்ளிவாசலுக்கு ஜும்மா தொழுகி வீட்டுல இருந்து வர்றோம், வரும்பொழுது அது இதுன்னு பேசிக்கிட்டு வர்றதை விட அல்லது எதையாவது நினைச்சுக்கிட்டு வர்றதை விட அங்கிருந்து வரும்பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை ஓதிக்கிட்டே வர வேண்டியது. பள்ளிவாசல இருந்து போகும் பொழுது ஓதிக்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது. நாம எதையும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இடையில நேரம் கிடைக்குது நாவுக்கு, அப்ப எதையாவது நம்ம அது இதுன்னு படிக்கிறதை விட கலிமாவை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. சில பேர் பார்த்துருப்போமா இல்லையா, வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கை வேலை பார்க்கும், ஆனா நாக்கு அவருக்கு பிடிச்ச ஒரு நடிகருடைய படத்துல இருந்து பாட்டை எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பார். ஏதோ அவரு பெரிய பாடகரை போல அவரா அழகா படிக்கிற மாதிரி ஒரு மனநிலை அப்ப படிச்சுக்கிட்டு இருப்பார். அது அவருக்கு ஒரு ஆனந்தம். அப்ப அந்த மாதிரி இடத்துல அந்த முசீபத்தை விட்டுட்டு நேர களிமா ஓட வேண்டியது. கை வேலை பார்க்குது, காலு வேலை பார்க்கட்டும், களிமா நாவு ஓடிக்கிட்டே இருக்கட்டுமே. அப்ப களிமாவை அந்த நாவுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். களிமாவை சொல்லிக்கிட்டே இருக்க இருக்க நம்ம ஈமான் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஷைத்தான் பக்கத்துல வராம இருப்போம், அல்லாஹ்வுடைய அன்பு அருள் எல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க. மௌத்தான பிறகு அன்னைக்கு இருந்த பல பேர் இஸ்லாத்தை விட்டு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹே முஹம்மதே மௌத்தாயிட்டாரு, இனிமே இஸ்லாம்லாம் இருக்காது, அதெல்லாம் சும்மா டூப்பு அப்படி இப்படின்னு சில பேர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. சில பேர் குழப்பத்துல இருந்தாங்க, எப்படி இனிமே இஸ்லாம் இருக்குமா இல்ல இஸ்லாம் காணாம போயிருமா, ஏன்னா இஸ்லாத்துடைய எதிரிகள் நிறைய இருக்காங்களே அப்படின்னு சில பேர் நாம போயிடுவோமா இஸ்லாத்துக்குள்ள இருப்போமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு அதுக்கு மத்தியில ஒரு மனசு ஊசலாடிக்கிட்டே இருந்துச்சு. இப்படி பல பேர்லாம் இருந்தாங்க. சுமார் நிலையிலான்னு சொல்றாங்க. முஸ்னத் அஹ்மதுல நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு.
உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனார், ரசூலுல்லா காலத்துல ஆரம்பத்திலேயே கலிமா சொன்னவரு, பெரிய கொடை வல்லலு. எந்த அளவுன்னு கேட்டா அவருக்கு கிடைச்ச பாக்கிய மாதிரி உலகத்துல யாருக்குமே கிடைக்கல, யாருக்குமே அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கல. உச்சகட்டமா சொல்ல போறதோ ரசூலுல்லா கூட அந்த பாக்கியம் கிடைக்கல. என்ன பெரிய பாக்கியம் தெரியுங்களா? ஒரு நபியினுடைய 2 மகளை திருமணம் முடிக்கும் பாக்கியம் உஸ்மான் ரலியல்லாஹு மட்டும் தான் கிடைச்சிச்சு. ரசூலுல்லா கல்யாணம் முடிச்சது சாதாரணமான மக்களுடைய பெண் பிள்ளைகளை தானே, சாதாரணமானவர்களுடைய பெண் பிள்ளைகளை தான். கதீஜா அம்மாவுடைய காப்பினார் இறை தூதர் அல்ல, அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு இறை தூதர் அல்ல, அவங்க எல்லாம் ரசூலுல்லாவுடைய அந்தஸ்துக்கு கீழே உள்ளவங்க தான். ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு ரசூலுல்லாவுடைய 2 மகளை கல்யாணம் முடிச்சார். அதனாலதான் அவருக்கு பட்ட பேரு தின்னூரை அப்படின்னு சொல்லுவாங்க, 2 நூரை பெற்றவர்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற நபி அவர்களிடத்திலிருந்து நிறைய பாடங்களை பெற்ற உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தா போன பிறகு ஏன் உள்ளத்திலையும் ஊசலாட்டம் வந்துருச்சுன்றாங்க. நவுது பில்லாஹ் மின்ஹா, ஊசலாட்டம் வந்துருச்சு, இஸ்லாத்துல இருப்போமா என்ன அப்படிங்கிற மாதிரி ஊசலாட்டத்துல நான் ரொம்ப மனசு வேதனைப்பட்டு போய் ஒரு ஓரத்துல உட்கார்ந்துட்டேன். உட்கார்ந்த உடனே என்ன அப்படி ரொம்ப சோகமா இருக்காங்க, உமர் ரலியல்லாஹு என்ன கடந்து போனவர் சலாம் சொன்னாரு எனக்கு. உமர் ரலியல்லாஹு சலாம் சொல்லும் பொழுது நான் சலாத்துக்கு திரும்ப பதில் சலாம் சொல்லல. அவருக்கு கோபம் வந்துருச்சு, நான் சலாம் சொல்லி உஸ்மான் பதில் சலாம் சொல்லலையே அப்படின்ட்டு நேரா தன்னுடைய சீனியராக இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு போய் சொல்லிட்டார். ஈமான்ல யார் சீனியர்னா சஹாபாக்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தான், ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு தான் மிகப்பெரியவர். அப்ப நேரா அவர்கிட்ட போய் சொன்னேன். உடனே உஸ்மான் ரலியல்லாஹு கூப்பிட்டு விட்டாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு இங்க வாப்பா, உமர் உனக்கு சலாம் சொன்னாராமே, நீ ஏன் பதில் சலாம் சொல்லல, ஏன் பதில் சலாம் சொல்லல? அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, எப்ப இவர் எனக்கு சலாம் சொன்னாரு நான் பதில் சலாம் சொல்லல, நான் வேற ஒரு சிந்தனையில இருந்தேன், வேற ஒரு சிந்தனை இருக்கும் போது உலகமே எனக்கு மறந்து போயிருக்குது, என்ன செய்யலாம் ஒரு குழப்பத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் மௌத்துடைய நேரத்துல இவர் சலாம் சொன்னதாக சொன்னீங்களே, எனக்கு அப்படிலாம் தெரியாது, ஆனா உமர் ரலியல்லாஹு நான் சத்தியமா சொன்னேங்கிறார். அப்ப அபூபக்கர் சொன்னாங்க, உமர் நீங்க சலாம் சொல்லி இருப்பீங்க, அவரு வேற ஒரு மனக்கவலையில உட்கார்ந்து இருக்காரு, அதனால அந்த காதுல ஒரு சலாம் விழாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது மனிதனோட இயல்புன்னு சொல்லிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு கேட்டேன், உனக்கு என்னப்பா பிரச்சனை, நீ ஏன் இவ்வளவு பெரிய மனக்கவலையில உட்கார்ந்து இருக்க, என்ன சலாம் கூட பேசுறவங்களுடைய வார்த்தை கூட உன் காதுல விழுகாத அளவுக்கு பெரிய கவலையா உட்கார்ந்து இருக்கிய? நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல அப்படி நடக்கிறது உண்டு தானே, ஏதேனும் ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு இருப்போம், உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் எனக்கு தெரியாது, கொண்டாட்டி கத்தினாலும் பிள்ளைங்க கத்தினாலும் டிவி டேப் இருக்காரு எது கத்தினாலும் தெரியாது, ஏதோ ஒரு கவலையில ஓரத்துல உட்கார்ந்து இருப்பார், இது மனிதனுடைய இயல்பு. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், அதாவது என்ன ஒரு மனக்கவலைன்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆயிட்டாங்க, என் உள்ளத்துல ஊசலாட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு, இப்படி ஒரு ஊசலாட்டம் வருது, இஸ்லாத்துல இருப்போமா வேணாமான்ற மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் வருது, இந்த கெட்ட எண்ணம் வராம இருக்க ரசூலுல்லாஹ் ஏதாவது ஒரு ஓதுறதுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்களா? துவஃபல்லாஹு நபிய்யுஹு قبل ان اساله عن نجات هذا الامر, இது மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் உள்ளத்துல வந்தா இதுல இருந்து நிவாரணம் அடைய வெற்றி அடைய ரசூலுல்லாஹ் இருந்தா இப்ப நான் கேட்டிருப்பேன், ரசூலுல்லாஹ் இல்ல, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் மௌத்தாக்கிட்டாங்க, இப்ப நான் யார்கிட்ட போய் கேட்கறது, உள்ள இப்படி ஒரு எண்ணத்தை உள்ளத்துல வருது என்ன பண்றதுன்னு கேட்டான். அப்பதான் அபூபக்கர் சொன்னாங்க, யாரும் கேட்கலன்னு நினைக்காத, இந்த விஷயத்தை நான் ஏற்கனவே ரசூலுல்லாஹ் கேட்டுட்டேன், இப்படி ஒரு கெட்ட எண்ணம் வந்தா இஸ்லாத்துல இருப்போமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி மோசமான ஊசலாட்டம் உள்ளத்துல வந்தா என்ன செய்யறது நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டிருந்தேன். அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அப்படி என்ன வந்தா நீ செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டா, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவின் போது அந்த கெட்ட எண்ணம் உள்ளத்துல வராது அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்கிட்ட ஏற்கனவே சொல்லி இருந்தாங்க உஸ்மான், அதனால நீ உஸ்மான் இதை ஓடுன்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இந்த எண்ணம் நம்ம உள்ளத்திலையும் சில நேரங்கள வரும், இஸ்லாத்தின் மீது கெட்ட எண்ணம் வரலாம், ஈமானின் மீது தப்பான எண்ணம் வரலாம், சில நேரங்கள்ல உலக மோகத்துல மூழ்கி இருக்கிறவங்க இது எல்லாம் ஹராம் அது எல்லாம் ஹராம் இஸ்லாம் சொல்லுது, இஸ்லாத்தையும் விட்டுட்டா என்ன, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டா என்ன, அவன் இவன் எல்லாம் அனுபவிக்கிறான், நம்ம அனுபவிக்க கூடாது, மார்க்கம் தடுக்குது, குர்ஆன் தடுக்குது, ஹதீஸ் தடுக்குது, அல்லது வெளியே தெரிஞ்சா அசிங்கமா போயிடும், முஸ்லிமான்னு நம்மளை பார்த்து கேட்டுருவாங்களே, ஏன் முஸ்லிம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டா என்ன அப்படின்னு சில நேரங்கள்ல உலக மோகத்தால ஷைத்தான் நம்ம உள்ளத்திலையும் போடுறது உண்டு. சில நேரங்கள்ல அதை கட்டுப்பட்டு வெளியே போறவங்களும் உண்டு. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியாச்சு, இந்த பொண்ணை காதலிக்கிறேன்,
இஸ்லாம் அதுக்கு தடையா இருக்குது, அதனால பரவாயில்ல அதை தூக்கி போடு, பேரை மாத்து, அப்படியே வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு இஸ்லாத்தை விட்டு வெளியே போற நம்ம குடும்பத்துல எத்தனை ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா? அப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். இஸ்லாத்தின் மீது உனக்கு தப்பான எண்ணம் உள்ளத்துல சைத்தான் போட்டா அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஒண்ணுதான், கலிமாவை ஓதிக்கிட்டே இருக்கணும். கலிமாவை ஓதிக்கிட்டே இருக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியான கலிமா, அதுக்குன்னு ரொம்ப மெனக்கெட தேவையில்லை, நிறைய மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அஜர்த்து தான் ஓத முடியும், அவர் இவர் தான் ஓத முடியும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, சர்வ சாதாரணமா சொல்ற கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த கெட்ட எண்ணம் வந்துட்டா இதையெல்லாம் நீங்க ஓடுங்க, அது ரொம்ப பொருத்தமா இருக்கும், அந்த எண்ணம் வராம அல்லாஹ் மீண்டும் உங்களை காப்பான் அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்துக் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் நாம நிறைய இந்த கலிமாக்களை ஓதணுமா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை கேட்டாங்க அல்லாஹ் தஆலாட்ட, யா ரப்பி அல்லிம்னி ஷையன் அதுகுருக பிஹி வ அதுரு பிஹி, அதுருக பிஹி, ஏவா எனக்குன்னு ஒரு ஸ்பெஷலான கலிமாவை சொல்லிக் கொடு, ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடு, அந்த வார்த்தையை கொண்டு நான் உன்னை கூப்பிடணும், உன்னிடத்துல நான் அதாவது திக்ர் செய்யணும், உன்னிடத்துல நான் துவா செய்யணும், அதை முன் வச்சு கேட்கணும், அப்படி ஒரு வார்த்தையை புதுமையான வார்த்தையை சொல்லிக் கொடுன்னு கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா அவங்களுக்கும் மூசா வேற ஒண்ணும் இல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் ஓது, அதை விட சிறந்தது ஒண்ணும் இல்லைன்னு அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப கேட்டான், யா ரப்பி குல்லு இபாதிக யகுனுன ஹாதா, உன்னுடைய அடியார்கள் எல்லாரும் இதைத்தானே ஓதுறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து கியாமத் நாள் வரைக்கும் ஒரு கலிமா நிலைச்சு நிக்குதுன்னு கேட்டா அது லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும்தான். லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னையில இருந்து கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். அந்த கலிமா எல்லாரும் தான் ஓதுறாங்களே, நான் உன்கிட்ட ஸ்பெஷலா எதையாவது கத்துக் கொடுன்னு கேட்டா நீ அதே கலிமாவையும் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது அப்ப அல்லாஹ் சொன்னா, ஓ லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா உனக்கு சாதாரணமா இருக்கா, எல்லாரும் ஓதுறதுனால உனக்கு அது சாதாரணமா இருக்கு, அப்படித்தானே? வேற ஒண்ணு வேணும், அதாவது உலகம் வானம் பூமி இதுல இருக்க என்னென்ன இருக்குமோ எல்லாத்தையும் ஒரு தராசத்துல வச்சிரு, கலிமாவை தூக்கி ஒரு தராசத்துல வை, ரெண்டையும் தூக்கி நிறுத்து பார்த்தா மாலத் பிஹின்ன லா இலாஹ இல்லல்லாஹ், கனத்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா தான் கனத்து போகுமே தவிர வானம் பூமி எல்லாம் லேசா தெரியும் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு விளக்கம் கொடுத்தான். நாம குடிக்கிற தண்ணீர் சர்வசாதாரணமா எங்க போனாலும் கிடைச்சிருது இல்லையா? ஆனா அதை நம்ம சாதாரணமா நினைக்கிறதுனாலதான் நிறைய விரயம் பண்றோம், அங்கங்க தூக்கி ஊத்துறோம், அங்கங்க வீணடிக்கிறோம். ஆனா தண்ணி இல்லாத போது அவர்கிட்ட போய் கேளுங்களேன், ஒரு செம்பு தண்ணிக்கு அவரு போடுற கஷ்டம், ஏன்னா தண்ணி இல்லாம மனுஷன் வாழவே முடியாது, எதுக்கு எடுத்தாலும் தண்ணி வேணும், சமைக்க, துணிமை துவைக்க, வீடு வாச கூட்ட, அதுக்கு இதுக்கு எதை எடுத்தாலும் தண்ணி இல்லாம நடக்காது இல்லையா? எதுக்குமே தண்ணி இல்லாம நடக்காது. ஆனா தண்ணி சாதாரணமா கிடைக்குதுங்கிறதுனால அதை துச்சமா நினைக்கிறோமே, அது மிகப்பெரிய தவறு. அந்த அடிப்படையில தான் எல்லாரும் கலிமா சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ, அது ஈஸியா நினைக்கிறாங்க, கிடையாது. அது மிகவும் கனமானது, மிகவும் நன்மையை பெற்று தரக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம உலகம் முழுக்க ஒரு தராசலையும் கலிமாவுக்கு மற்றொரு தராசலையும் வச்சா அது எப்படிங்க கணத்தால தாங்கு போகும் அப்படின்னு கேட்டா இது அறிவுக்கு பொருந்துறேன்னு சில பேர் நினைச்சா இப்படி நம்ம யோசிப்போமே. ஒருத்தர் தர்றேன்றார், அதாவது 10 மூட்டை அரிசி தர்றேங்க, உயர்தரமான 10 மூட்டை அரிசி, ஒரு மூட்டை 2000 ரூபாய் வைங்க, 10 மூட்டை 20,000 ரூபாய் ஆச்சு, 10 மூட்டை அரிசி தர்றேன்றார். அதே நேரத்தில் அவர் சொல்றாரு, பக்கத்துல சின்ன செக் ஒண்ணு தர்றேன், அந்த செக்ல 1 லட்சம் ரூபாய் எழுதிருக்கேன், எது வேணும்னு கேட்டா நாம எதை எடுப்போம்? எப்படிங்க? 10 மூட்டை அரிசி, அது கனமா காத்துல பறந்து போற ஒரு செக் 1 லட்சம் ரூபாய் பூர்த்தி பண்ணி இருக்கு, கரண்ட்ல உள்ள செக்ல தான். எதை நம்ம எடுப்போம்? எது நமக்கு கனமா தெரியும், எது நமக்கு மதிப்பா தெரியும்? 1 லட்சம் ரூபாய் உள்ள செக்கு தான் கனமாக மதிப்பாக உயர்ந்ததாக தெரியும். 10 மூட்டை அரிசி வேணா அதை தூக்கி போடு அப்படிங்கிறமா இல்லையா? அந்த மாதிரி இதை நினைக்கிறோம்ங்கிறான் அல்லாஹ். உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் தூக்கி வச்சாலும் கூட கலிமாவுக்கு நிகராக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்கு நிகரான வார்த்தையை ரப்பு இது வரைக்கும் யாருக்குமே கத்துக் கொடுக்கல. அப்படி ஒரு கலிமாவே அல்லாஹ்வுத்தாலா இது வரைக்கும் படைக்கல. அந்த கலிமா தான் உயர்ந்தது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா தான் உயர்ந்தது. அதற்கு கீழாலே தான் எதையும் கொண்டு வந்தாலும் கொண்டு வர முடியும். அப்ப அந்த உயர்தரமான கலிமாவை சாதாரணமாக நினைக்காம நம்ம வாழ்க்கையில நிறைய ஓதிக்கிட்டே வரணும். நாளைக்கு மறுமையில எல்லாரும் ஒன்று கூடின பிறகு
அவங்க எப்படியாவது சொல்றது போயிடணும்னு நினைப்பாங்க. அல்லாஹ் அப்படிதான் குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கான். எல்லாரும் எப்படி நினைப்பாங்க? யௌம யஃபிரு மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. எல்லாரும் பொண்டாட்டியை விட்டுருவான், பிள்ளைய விட்டுருவான், நண்பனை விட்டுருவான், அண்ணன் தம்பியை விட்டுருவான், மாமா மச்சானை விட்டுருவான், எல்லாத்தையும் விட்டு ஓடுவான். எங்க? நான் மட்டும் சொர்க்கம் போனா போதுன்னு நினைப்பான். இது மனிதனுடைய இயல்பு. இங்கேயே பல பேர் அப்படிதான் இருக்கிறான். ஆனா மறுமையில அதை விட அப்படித்தான் இருப்பான். இங்கேயே பல பேர் அப்படிதான், மறுமையில சொல்லவே தேவையில்லை, அங்க அப்படிதான் இருப்பான். நான் மட்டும் சொர்க்கம் போனான்னு இருப்பான். ஆனா அங்கேயும் அவன் சொர்க்கம் போறதுக்கு ரசூலுல்லாஹ் தேவைப்படுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சிபாரிசு தேவைப்படும். ரசூலுல்லாஹ் மட்டும் நாளைக்கு மறுமையில வந்து, யா அல்லாஹ் இந்த இவரை நீ சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருன்னு சொன்னா போதும், அல்லாஹ் எதுவுமே பேச மாட்டான், அவன் அப்படியே சொர்க்கத்தை அனுப்பிச்சிருவான். ரசூலுல்லாஹ் சிபாரிசு அவ்வளவு உயர்ந்தது. உங்களுடைய தொழுகை, வணக்கம், இபாதத்து அதெல்லாம் நாளைக்கு பலன் தருமா? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய சிபாரிசு 100% பலன் தரும் நாளைக்கு மறுமையில. பெருமானாருடைய சிபாரிசு அவ்வளவு உயர்தரமானது. அப்படிப்பட்ட சிபாரிசை பற்றி புகாரியில இப்படி ஒரு நபி பதிவு வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ் மன் அஸ்அது நாஸி பிஷஃபாஅத்தி யௌமல் கியாமா. நாளைக்கு மறுமையில உங்க சிபாரிசிற்கு தகுதியான சீதேவி யாரு, நல்ல மனுஷன் யாருன்னு கேட்பாங்க. நல்ல மனுஷன் யாரு? உங்க சிபாரிசிற்கு தகுதி ஒண்ணு வேணும்ல, அந்த பாக்கியம் ஒண்ணு வேணும்ல, அந்த பாக்கியவாதி யாரு நாளைக்கு மறுமையில அப்படின்னு கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது அஸ்அது நாஸி பிஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, மறுமை நாளில என் சிபாரிசிற்கு உரிய பாக்கியவான் கொடுத்து வச்ச சீதேவி யாருன்னு கேட்டா, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் காலிஸன் மின் கல்பிஹி, எவன் உலகத்தில் வாழும் பொழுது இஹ்லாஸாக மனதோடு ஒன்றி போய் கலிமாவை சொல்லிக் கொண்டிருப்பானோ, அதை பழக்கமாக வைத்திருப்பானோ, அவன்தான் நாளைக்கு மறுமையிலே என் சிபாரிசிற்கு தகுதியான சீதேவி மனிதன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய சிபாரிசு அங்க வேணும்னாலும் இங்க நாம இஹ்லாஸோடு லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை நிறைய ஓதிக்கிட்டே இருக்கணும். ஓதிக்கிட்டே இருந்தாதான் நாளைக்கு மறுமையிலும் வெற்றி கிடைக்கும். உலகத்துல மட்டுமல்ல, மறுமையிலும் நாளைக்கு வெற்றி வேணும்னு கேட்டா நாம கலிமாவை நிறைய ஓதிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், புகாரியும் முஸ்லிமும் நபி மொழி பதிவு செய்யப்பட்டது. فإن الله حرم على النار من قال لا إله إلا الله يبتغي بذلك وجه الله. அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற வேண்டும் என்று நினைத்து எவன் கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நிறைய ஓதி வருவானோ அவனுக்கு நரகம் ஹராமாக்கப்படும். நரகத்துக்கே போக மாட்டான். நரகத்துக்கு போய் வேதனைப்பட்டு சொர்க்கம் போறது ஒரு ரகம், நரகமே போகாம நேரடியா சொர்க்கம் போறது ஒரு ரகம். இன்னைக்கு சில பேர் படிக்காம கஷ்டப்படாம பெரிய கோடீஸ்வரன் ஆயிரணும் நினைக்கிற சில பேர் உண்டா இல்லையா? எந்த கடைக்கும் திறக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, எதையும் பண்ணக்கூடாது. ஒரு நாள் படுத்திருக்கு, மறா நாள் செல்வம் கொட்டணும், பேங்க் பேலன்ஸ் வந்துடணும், கார் வந்துடணும், பங்களா வந்துடும், கோடீஸ்வரன் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிற ரகம் உண்டு இல்ல? அதே மாதிரி இன்னொரு கஷ்டப்படணும், சிரமப்படணும், அப்புறம் சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும், வாசம் வாங்கணும் அப்படிங்கிற நினைக்கிற ஆளு உண்டுல்ல. நாளைக்கு சொர்க்கத்துல இந்த 2 பேர் இருப்பாங்கன்றான் அல்லாஹ். அதாவது எந்த கஷ்டமும் நாளைக்கு பட மாட்டான், அசால்ட்டா சொர்க்கம் போயிடுவான். யாரு? உலகத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை நிறைய ஓதி இருந்தான். லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை ஓதி இருந்தா இப்லீஸ் பக்கத்துல வர மாட்டான். நிறைய இபாதத்து செய்ய முடியும், அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் வாங்க முடியும். ஈஸியா சொர்க்கம் போயிடலாமே. அங்க போய் கஷ்டப்பட தேவையில்லையே, நரகம் போகணுங்கிறதும் அது இது வேதனை எதுவுமே தேவையில்லையே. அப்ப கலிமாவை நிறைய ஓதி வந்தாலே பெரிய பாக்கியம்ன்றாங்க. வாழ்க்கையில அனுபவப்பட்டத கலிமாவால என்ன கிடைச்சதுங்கிறத, அதாவது மிகப்பெரிய மார்க்க அறிஞர் அபூ ஸைத் அல் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. மிகப்பெரிய மார்க்க அறிஞர். இப்படி ஒரு ஹதீஸும் இருக்கு. அதாவது யாரு நிறைய கலிமா ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தான் நரகத்தை ஹராம் ஆக்கிடுவான் இல்லையா? நம்முடைய மூத்த அறிஞர்கள் இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் 70000 மர்ரத்தின், யாரு வாழ்க்கையில 70,000 முறை லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை ஓதுவதை பழக்கமாக வைத்திருக்கிறாரோ, கானத் லஹு ஃபிதா மினன் நார், நரகத்திற்கான தடுப்பாக, பகரமாக, தியத்தாக இந்த கலிமா ஆயிரும்.
நரகவாசின்னு அல்லாஹ் சொன்னாலும் கூட இந்த கனிமா முன்னாடி வந்து இறைவா என்னை இவன் மோதி இருக்கிறான், அதனால அவனை நான் விட முடியாதுன்னு தடுத்து வாதாடி அவனை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிரும் அப்படி நம்ம முன்னோர்கள் சில ஹதீஸின் அடிப்படையில வார்த்தைகள் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்களே. இந்த உள்வாங்கி என் வாழ்க்கையில நான் 70,000 முறை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை ஓதி இறைவா இந்த நன்மையை எங்க அம்மாவுக்கு கொடுத்துரு, இந்த நன்மையை எங்க அத்தாவுக்கு கொடுத்துரு, இந்த நன்மையை என் பொண்டாட்டிக்கு கொடுத்துரு அப்படின்னு நிறைய என்னுடைய முன்னோர்களுக்கு காலம் சென்றவர்களுக்கு நிறைய நான் ஓதி வச்சிருக்கிறேன். எனக்கும் அப்பப்போ ஓதி வச்சிருக்கேன். இறைவா நாளைக்கு மறுமையில நீ என்னை நரகவாதின்னு சொல்லிட்டேன்னா என்னை நான் காப்பாத்திக்கிறதுக்கு இந்த கலிமா வச்சு நான் உன்கிட்ட வாதாடுவேன் அப்படின்னு நான் ஒரு 70,000 கலிமாவை ஓதி வச்சிருந்தேன். அவரே சொல்றாரு ஓதி வச்சிருந்தேன். எங்களோட பழகக்கூடிய ஒரு வாலிபர் இருந்தார். அவர் ரொம்ப அல்லாஹ்வுக்கு பயப்படுவார், இபாதத்து ரொம்ப செய்வார், எல்லா நற்குணமும் இருக்கு. மக்கள் வந்து அவரை பத்தி என்ன பேசினாங்க கேட்டா அவர்கிட்ட வந்து கஷ்பு இருக்கு அப்படின்றாங்க. மக்கள் பேசிக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது அவருடைய கஷ்புனா அகப்பார்வை. அகப்பார்வைனா அல்லாஹ் தஆலா நாளைக்கு நடக்கக்கூடியது கூட சில நேரங்கள்ல இவர் உள்ளத்துல போடுவான், இவர் உள்ளத்துல அல்லாஹ் போடுவான். அல்லாஹ் நினைச்சா அது நடக்கிறது உண்டு. அல்லாஹ் அப்படி ஒரு இல்ம சில பேருக்கு தர்றது உண்டு. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, முகத்தை பார்த்த உடனே சொல்லிடுவாங்க இவன் இப்படி வளருவான், இப்படி இருப்பான், அது மாதிரி இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஞானம் உண்டு. அப்படி ஒரு ஞானம் இஸ்லாத்தில் இருக்கிறது. அதாவது தமிழ்ல கூட அப்படி ஒரு அறிவு இருக்குன்னு சொல்லுவாங்க. இஸ்லாத்திலும் அப்படி உண்டு. அதுக்கு பேரு கஷ்புன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்றது வந்து அகப்பார்வைன்னு சொல்லுவாங்க. அகப்பார்வை உள்ளவராக அந்த இளைஞர் இருந்தார்னு மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. இவற்றை உண்மையாகவே அகப்பார்வை இருக்கான்னு டெஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணும் பொழுது எங்க வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. திடீர்னு கத்துறார். இந்த இளைஞர் கத்துறார். கத்திட்டு சொல்றார் எங்க அம்மா நரகத்துல வேதனையை அனுபவிக்கிறாங்களே அப்படி ரொம்ப சத்தம் போட்டு கத்துனார். தாங்க முடியல எங்க அம்மாவுடைய அதாபுன்னு சொல்லி கத்துனார். இவருக்கு எப்படி நரகத்துல நடக்கிற அதாபு இவருக்கு தெரியுது? கஷ்புல பாக்குறாரா? இது உண்மையா அல்ல இவரு துபாக்குறா மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காரா அப்படின்னு நான் இவரை சோதிக்க முடிவு பண்ணி அல்லாஹ்ட்ட கையேந்தி துவா செஞ்சேன். இறைவா இந்த இளைஞருடைய தாயாருக்கு நான் எனக்காக ஓதி வைத்த 70,000 லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை இவருக்காக நான் அன்பளிப்பு செய்து விட்டேன் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கையேந்தி மறைமுகமா துவா செஞ்சேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே திரும்ப சொல்றாரு எங்க தாயார் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டு விட்டார். யாரோ ஒருவர் என் தாயாருக்கு உதவி செய்ததால் என் தாயார் நிம்மதியாக இருக்கிறார். சொன்ன உடனே எனக்கு விளங்கிருச்சு உண்மையாகவே இவருக்கு கஷ்பு இருக்குது. அதே போல 70,000 முறை லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுனா நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். இந்த 2 சந்தேகமும் எனக்கு நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அல்லாமா அபூ ஸைத் அல் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் 70,000 கலிமா ஓதுவதால் நன்மையை நமக்கு விவரமாக எடுத்து சொல்கிறார்கள். அப்போ நம்ம வாழ்நாள்ல எவ்வளவு பேசுறோம், எவ்வளவோ விஷயங்களை எடுத்துரைக்கிறோம், என்னென்னமோ நம்ம கிடைக்கிறோம். ஆனா இந்த கலிமாவின் மீது அதிக அக்கறை நமக்கு வேண்டுமா இல்லையா? அதிகப்படியான அக்கறை இந்த கலிமாவின் மீது மனிதனுக்கு வேண்டும். குறிப்பா சொல்ல போறதுன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க மௌத்தா போறது கடக்கிறார்ல ஒருத்தர் சக்கராத்து மலையில, அவரை நாம இந்த சமூகம் எப்படி அணுகணும்? லக்கியும் மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். ஒருத்தர் மௌத்தா போறார், சக்கராத்துல கிடக்கிறார், அவருக்கு பாலை ஊத்துறாங்க, என்னென்னமோ ஊத்துறாங்க, அது இதெல்லாம் நடக்குது. அப்படி ஒரு நிலை அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்ல. இன்னைக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுது, ஹார்ட் அட்டாக், அப்படி இப்படின்னு காலம் மாறிக்கிட்டு வருது. ஆனா இன்னைக்கும் சில பேர் படுக்கையில இருந்து மௌத்தா போறாங்க. அந்த காலத்துல இருந்தவங்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மௌத்தா போற நேரத்துல இருக்கிற நீங்க சந்திச்சீங்கன்னா அவர் பக்கத்துல உட்கார்ந்து என்ன சொல்லணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற கலிமாவை அவர் காதுல விழுற மாதிரி நாம சொல்லிக்கிட்டு இருக்கணும். அந்த ஆள்கிட்ட போய் எப்பா பேங்க்ல எவ்வளவு வச்சிருக்கிற, இந்த கஷியத்தை போட்டு கொடுத்துரு, எங்கெங்கெல்லாம் பணம் காசு வச்சிருக்க, யார்கிட்ட குடுக்கல் வாங்கல இருக்கு, இந்த சொத்து பத்த மயம் பேர்ல எழுதுரு, இந்த பொண்டாட்டி பேர்ல எழுதுரு, இது எல்லாம் கேட்கலாமான்னு கேட்டா தயவு செஞ்சு மௌத்துல எதிர்பார்த்துட்டு போய் கேட்க கூடாது. மௌத்தா போன பிறகு அந்த சர்டிபிகேட்டை வச்சு பொண்டாட்டிக்கு சொத்து பிரிச்சுக்கலாம், பிள்ளைக்கு சொத்து பிரிச்சுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சொத்து அவருக்கு பின்னாடி யாருக்கோ ஒரு ஆளுக்கு தான் வரப்போகுது. மௌத்தா போற நேரத்துல சக்கராத்து நுழையில கிடக்கிறத போய் துனியான்னு நினைவுபடுத்த கூடாது. வேற எப்படி நினைவுபடுத்தணுமா? கலிமாவை சொல்லி மறுமையை நினைவுபடுத்தணுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிமிலும் அபூ தாவூதிலும் திர்மிதியிலும் நபிபடி பதிவு செய்யப்படுறது. அப்போ சக்கராத்து நிலையில ஒருத்தர் இருக்காருன்னா அவர்கிட்ட போய் கலிமாவை அவர் காதுல விழுகிற மாதிரி சொல்லணுமே தவிர எப்பா நீ கலிமா சொல்லணும்னு கூட சொல்லக்கூடாது. அவர்கிட்ட போய் மௌத்தா போற நீ நாளைக்கு எங்க இருப்பையோ தெரியாது, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லிடு சொர்க்கம் போயிருவ அப்படின்னு கூட அவர்கிட்ட போய் சொல்லக்கூடாது. அவர் காதுல விழுகிறவை பக்கத்துல உட்கார்ந்து சத்தமா ஓதணும்.
அவரு காதுல விழுதுமா கனிமா ஓதுறது விட்டு இன்னைக்கு நம்மாலே இந்த மாதிரி தேவையில்லாததை பேசுறான். அல்ல சில பேர் அழ ஆரம்பிச்சிடான், அத்தா என்னை விட்டு போறீங்களே நான் இன்னும் எங்க போவேன் அப்படி. இங்கிட்டு பொம்பளை பிள்ளை அங்கிட்டு ஆம்பளை பிள்ளை பேரன் பேத்தி எல்லாம் அழுதா அவனுக்கு எப்படி மறுமை சிந்தனை வரும்? மறுமை சிந்தனை அவனுக்கு வரணும்னா கலிமாவை தவிர வேற வழியே இல்ல. அந்த ஆளு முன்னாடி உட்கார்ந்து கலிமாவை மட்டும்தான் ஓதணும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, மன்கான ஆகிரி கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. வாழ்க்கையில மனுஷன் பேசி முடிக்கிற இறுதி பேச்சு லா இலாஹ இல்லல்லாஹ்னு இருந்து அவன் வாயை மூடிட்டான்னா, சொல்லிட்டு வாயை மூடி மௌத்தாயிட்டா, அவன் நிச்சயமாக சொர்க்கத்தை தவிர வேற எதையும் பெறமாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூ தாவூதிலும் திருமிதிலும் முஸ்லிம் அஹ்மதிலும் எல்லா நூல்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டது. ஒரு மனுஷனுடைய பேச்சு இறுதி பேச்சு கலிமாவாக இருக்கணும்னு ஆசைப்படணும். அப்ப கலிமாவாக என் பேச்சு இறுதி பேச்சு இருக்கணும்னா துனியாவுல வாழும் பொழுது கண்ணியமா வாழ்ந்தாதான் வரும். சும்மா அசால்ட்டா சொல்லி கொடுத்தா வந்துருமா? இப்ப சொல்லி கொடுத்தா வருமுங்க. அட மௌத்தா போற நேரத்துல கலிமா சொல்லணும்னா அப்படியெல்லாம் வராது அசால்ட்டா. பாவம் வாழ்நாள் முழுக்க பாவம் பண்ணிவிட்டு மௌத்தா போற நேரத்துல கலிமா சொன்னா ஈஸியா சொர்க்கம் போயிடலாம ஜும்மால சொன்னாங்க அதனால பரவாயில்ல அந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு அசால்ட்டா யாரும் நினைக்க முடியாது. மௌத்தா போற நேரத்துல என்ன வேதனைன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாராலையும் தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவாங்க, மௌத்தா போற நேரத்துல சக்கராத்து நிலைமையில சிலர்களுக்கு அல்லாஹ் தாகத்தை தருவான். எந்த அளவு தாகம் கேட்டா ரசூலுல்லாஹி சொல்றாங்க, முழு கடல் நீரையும் குடித்தாலும் அவன் தாகம் தீர, அவ்வளவு கடுமையான தாகத்தோடு இருப்பார்கள். சக்கராத்து நிலைமைங்கிறது ஒரு மோசமான நிலை. இன்ஷா அல்லாஹ் சக்கராத்து நிலைமை எப்படின்னு மார்க்கம் சொன்னதுன்னு ஒரு ஜும்மா பேசுறான். இன்ஷா அல்லாஹ் சக்கராத்து நிலைமை அவ்வளவு மோசமானது. ஆனால் அந்த நேரத்தில ஒருவன் கலிமா சொல்லுவது என்பது முறையாக வாழ்ந்திருந்தால் அவன் கலிமா சொல்லுவான். முறையற்று வாழ்ந்திருந்தால் யாரு என்ன சொல்லி கொடுத்தாலும் கலிமா சொல்ல மாட்டான், அதற்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருவான். அப்படிங்கிறத மார்க்கம் சொல்லி கொடுத்திருக்கிறதால கலிமாவோடு மரணம் அடைய வேண்டுமே. ஆனால் வாழ்நாளில் நிறைய அந்த கலிமாவுக்கு இந்த நாவு பழக்கப்பட்டு இருக்க வேண்டும். நாவு பழக்கப்பட்டிருந்தாதான் கலிமா வரும், இல்லாட்டி வராது. மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, அதாவது ஒரு நாளைக்கு குறைஞ்சது கலிமாவை 500 முறையாவது ஓதிடணும். 500 முறையாவது ஓதிடணும். ஒரு நாளைக்கு 500 முறை அதையாவது குறைஞ்சது ஓதணும். அதுதான் இருப்பதிலே மிக குறைந்தது என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்றால் இந்த கலிமாவோடு நாம் வாழ்நாள் முழுக்க பயணிக்க வேண்டும். எல்லா நேரத்திலையும் கலிமா சொல்லிக்கிட்டே இருக்கணும். எந்த நேரத்துல இருந்தாலும் எந்த வேலையில இருந்தாலும், நடந்து வர்றோம், பஸ்ல போறோம், காரு ஓட்டுறோம், பிளைட்ல போறோம், ஏதேனும் வேலை வெட்டியில இருக்கிறோம், எல்லா நேரத்திலையும் கழிவறையிலும் குளிக்கும் அறையிலும் மனைவியோடு சேர்ந்திருக்கும் நேரத்தில் தவிர்த்து மற்ற எல்லா நேரத்திலையும் ஓதலாம் கலிமாவை. அருவருப்பான அசிங்கமான இடத்துல மட்டும்தான் ஓதக்கூடாது. மற்ற எல்லா நேரத்திலும் இந்த கலிமாவை ஓதலாம், ஓதித்தான் ஆக வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கையிலே வெற்றி நமக்கு இறுதி நேரத்திலே கிடைக்கும் என்பதை மார்க்கம் மிக தெளிவாக சொல்லி தருகிறது. வல்லோன் அல்லாஹ் தஆலா நம்முடைய இறுதி பேச்சு மூச்சும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவாக இருக்க அருள்பாலிப்பானாக. வாழ்நாள் முழுக்க நாம் எண்ணிலடங்கான முறையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஓடும் திருநாவாக நம் நாவை அல்லாஹ் ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.